தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், திமுக தலைவர் ஸ்டாலினை கதறவிடும் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்பது தமிழகத்திலே போய்கொண்டிருக்கிறது. அதாவது திராவிட கட்சிகளான அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்பது இருக்க போகிறது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்பது உள்ளே வருவதால் இன்னும் எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அதிமுகவிற்கு அமோகமான வரவேற்பு என்பது தமிழக மக்கள் மத்தியிலே அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதாவது ஆளும் திமுகவை பற்றின விமர்சனங்கள் எல்லாம் ஆளும் திமுகவிலே நடக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பூரா மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் பக்கம் கூட்டணி கட்சிகள் எதுவும் கிடையாது. கூட்டணியை நாம் பலமாக வைத்திருக்கிறோம், கண்டிப்பாக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் அறிவிப்புகளையும் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அதிமுகவின் பக்கம் கூட்டணி என்பது எதுவும் கிடையாது என சொன்ன ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலே எடப்பாடி பழனிசாமிகள் கூட்டணியை பலப்படுத்தி விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது மெகா கூட்டணியை அமைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதிமுக பாஜக கூட்டணி ஓராண்டுகளுக்கு முன்பாகவே நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. பாமக தேமுதிக கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்குள் இணைஞ்சிட்டாங்க. ஜான் பாண்டியனுடைய கட்சியாகட்டும், ஐஜேகேவாகட்டும், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியாகட்டும், இவை அனைத்தும் அதிமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே வெளிப்படையாகவே ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 2 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பாசறை கட்சியின் தலைவர் கட்சியைச் சேர்ந்த தனியரசு அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தன்னுடைய ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சின்ன சின்ன அமைப்புகள், அதாவது ஒரு இயக்கம் இருக்கிறது, அந்த இயக்கத்திற்கு அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்புகள் எல்லாம் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்கிறார். சமூக வாக்குகள் எடுத்துக்கொண்டால் கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை என்பது அதிமுகவிற்கு முழு ஆதரவையும் கொடுத்திருக்காங்க. அதே போல தேவேந்திரகுல இளைஞர் பாசறை என்பது அதிமுகவிற்கு முழு ஆதரவுகளையும் கொடுத்திருக்கிறதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறார் எடப்பாடி. இதிலையும் குறிப்பாக டிடிவி தினகரன் கூட அதிமுக பாஜக கூட்டணியிலே இணைந்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே, அதாவது 23ஆம் தேதி நமது தமிழகத்திற்கு வருகை தரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையிலே ஒரே மேடையிலே மேடை ஏற இருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவின் பக்கம் கூட்டணி கட்சிகள் எதுவும் கிடையாது, எளிமையாக வெற்றி வாய்ப்பை தட்டி சென்று விடலாம் என நினைத்த நமது ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய விதமாக தேர்தல் அறிவிப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே கூட்டணியும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்வுகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.